வச்சிருந்தா நீ கூட டீசல் பெட்ரோல் ஒரே மாதிரி டேங்க்ல வச்சிருக்க. எதுக்கு இப்படி ஒரு மீம்? நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை ஓகே மொபைல் எடுக்காரு வீடியோ எடுக்க போறாரு. இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருவேன். ஆமா என்ன கொடுத்திருவே? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல தலைவர். நீங்க பதில தெரியுது. என்ன கொலை பண்ணிடுவே நீ. நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்ணகரமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ. பண்ணிடுவாமா என்ன? ஆனா இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் வந்து வீடியோ எடுத்தாரு, அவனோட ஃபேன்ஸ் கூட செல்ஃபி எடுத்தாரு, அதனால வந்து இவர் இந்த மாதிரி பண்றாரு, இவரும் விஜய் காப்பி அடிச்சு அப்படின்னு. அப்படி மட்டும் நினைக்காதீங்க. டேய் இவர் எவிடன்ஸ் ரெடி பண்றாரு அவங்கள போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கறதுக்கு. சியான் விக்ரம் ரைட்டு கோட்வேர் அக்பெட். ஓகே அன்னைக்கு இந்த விஜய் சொன்னார்ல இதே கலர்ல இருந்து வாக்களிங்க அப்படின்ட்டு, அதனாலயா? டேய் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த மனுஷன் எப்படிங்க இவ்வளோ வயசாக இப்படி சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக நீ ஒண்ணும் சொல்லணும் போ. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. ஆனால் நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு ஸ்பை அப்படின்ட்டு. ஏன்னா அரசியல் பேச்சு நமக்கு வேண்டாம், எதுக்கு பாம்பு சார். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? என்ன ஏங்க வசனம் பேசுறேன் கேட்டு பேச போறீங்க? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? அடியாச்சு பயமுறுத்துறியப்பா. 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா 4 வருஷமா இருக்கு. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜெய் போடா. ஆண் குழந்தையா உதயசூரியன் போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்லை என்கிட்ட. என்ன போட்டோ? என்ன போட்டோ? பாரு இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல. போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன போட்டோ அது? எனக்கு தெரியாது. நிஜமாவே நீங்க தானா? இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 years back. மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி. இல்லைங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க 2 பேருக்குள்ள எதுக்கு இவ்வளோ எதிரி? இல்லை எதிரி மாதிரி நடிக்கிறாங்களா? இல்லை இவ்வளோ ஒரு வெளிப்படையாக ஒருத்தவங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 2 பேருமே பவர்ஃபுல்லான ஆள், ஆனால் இவ்வளோ பயம் இல்லாமல் இவ்வளோ ஓப்பனாக கலாய்க்கிறாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனக்கு ஒன்றுமே புரியலை கைஸ். நான் தோர் ஃபேனடா.